பாப்பா என்ன மாதிரி சம்பவம் பரபரப்பா தமிழ்நாடையே கதற விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு சிறப்பா. நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்தேன். நேஷனல் மீடியா ஃபுல்லா இதை பத்தி பேச்சு, இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு அப்படி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே இன்னைக்கு அரெஸ்டே பண்ணி விட்டாங்க. சும்மா சம்பவம் வெறி தனமா கிட்ஸோட சம்பவம், மென்ஸோட சம்பவம், லெஜெண்டோட சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கிட்ஸோட சம்பவம்னு சொல்லிட்டு இந்த சீமான் அவர்கள் பேசினது ஒரு மாதிரி எல்லாம் பேசும் பொருளா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி சம்பவம் மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அடுத்து பேசின பேச்சுக்கு அதுவும் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அது மென்ஸ் சம்பவம். அடுத்து ஓட்டியா லெஜெண்ட் ஒரு சம்பவம் பண்ணா இருப்பாங்க. இன்னைக்கு அது தமிழ்நாட்டை பிச்சுக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட். நான் பாட்டு சும்மா திடீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி உதயநாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லாது உதயநாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அம்மாடியோட என்னதான் நடக்குது சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியுது அண்ணன் அரெஸ்ட் பண்றாங்க. பெரிய கலவரங்கள் பல மாவட்டங்கள்ல ஓடிட்டு இருக்கு. காலங்காத்தால் ஆரம்பிச்சதுல இருந்தே சம்பவங்கள் தான். முதல் சம்பவம் பார்த்தோம்னா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல பார்த்தோம்னா 10 நிமிஷம் பாத்ரூம் போயிருக்காரு. தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போறீங்க, பாத்ரூம் போகாம எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே பிடிச்சி வச்சுட்டாங்க. சோ அங்க பார்த்தோம்னா 2 மணி நேரமா 10 நிமிஷம் கக்கூஸ்குள்ளேயே உட்காந்துருக்காப்புல உதயநிதி ஸ்டாலின். ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து வெளியே ஒரு சம்பவம். சஞ்சீவ் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு நண்பருக்கு அனுப்புறதுக்காக. நண்பா சம்பவம் சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு போல. கீழே இருந்த தொந்தரங்கள் எல்லாம் கொதிச்சுட்டாங்க. வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கிருந்தே கதறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா அங்கங்க கலவரம், அங்கங்க அன்பு இப்படிங்கிற மாதிரி உதயநாள் போற வழியெல்லாம் அன்பு அப்படியே டீ கொடுக்குறாங்க. அண்ணன் காலையில சாப்பிட்டு போகணும், மதியம் சாப்பிட்டு போகணும். இங்க இருந்து ஒருத்தர் மோர் கொடுத்தாரா என்ன கொடுத்தாருன்னு தெரியல. எல்லாம் அதுல வேற பால்டாக்கி கொடுக்குறாங்க உதயநாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற கிண்டல் பண்ணி விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இதோட இன்னொரு சைடுன்னு பார்த்தோம்னா அப்படியே கொந்தளிக்கிறாங்க. சரி, போராட்டம் பண்றீங்களா, ஏதாச்சும் பண்றீங்களா, அது பரவாயில்ல. ஒரு ஓரமா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க உங்க எதிர்ப்பு தெரிவிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. போற வர பொதுமக்களை போட்டு அடிக்கிறது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்றது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை போட்டு உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கலவரம் பண்றாங்க. ஓகே டிஎம்கே அந்த பழைய டிஎம்கே காரங்க எல்லாம் ரவுடிசம் பண்ணாங்க. அதே மாதிரியே அப்படி ஒரு கலவரத்தை பண்ணி விட்டாங்க. இதுல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக மருந்து வாங்கிட்டு போறாரு. இந்த மாதிரி போறதெல்லாம் முடிச்சு ஸ்கூட்டியை பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. கடையெல்லாம் அடைங்க கடையை அடைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடிசம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு அளப்புறைய பண்ணிட்டாங்க. அதுல இப்ப கெத்து. ஏன்னா எங்க தலைவர்களே அரெஸ்ட் பண்ணீங்க, நாங்க சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படிதான் அங்க இங்கே ஓடிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் என்னன்னா பெட்ரோலை ஊத்தி கொளுத்த பாக்குறாரு. அங்க இருந்த போலீஸ் தடுக்கிறாங்க, எல்லாத்தையும் குடிச்சு இது பண்றாங்க. ஆனா போலீஸும் தடுக்காம இருக்க முடியாது. பட் அங்க சுத்தி இருக்கிற அவங்களோட தொண்டர்களே டீ குளிக்கிட்டுப்பா, டீ குளிச்ச உடனே எரிஞ்சு முடிஞ்சிடும். அதுல நாங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பெருசா பெரிய சம்பவம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கானுங்க. என்ன மாதிரி ஜென்மங்கள் தெரியல. சுத்தி இருக்காங்க. ஒருத்தர் பெட்ரோல் ஊத்துறான், அவனை போய் தடுக்கணுங்கிற அந்த அறிவு வெங்காயம் கிடையாது. அது போலீஸ் தடுத்து அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க பண்ற நாடகமா இருந்தாலும் அதை தடுக்கிறது கூட அறிவு இருக்காது. அந்த நாடகத்தையே ஒழுங்கா பண்ணுமா இல்லையா, எல்லாரும் பார்த்து அவேர்னஸ் ஆகிறபடியா ஏதாவது ஒன்று பண்ணுமா இல்லையா, அதையும் பண்ண மாட்டானுங்க. இதுல அரசாணை காலையில ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு டிஎம்கேல இருந்து. நாங்க இதை காலகாலமா பண்ணிட்டு இருக்கோம், ஜெயலலிதா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம், எம்ஜிஆர் இருந்தப்ப பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி அதை ஒரு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதுல என்னடா பெருமை, பெண்களை பத்தி இழிவா பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இதுல நீங்க காலங்காலம் இதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் நீங்க எதுவுமே பண்ணல, அரெஸ்ட் பண்ணல, அத்தனை கேஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பண்றது தப்பு. இதெல்லாமே இவ்வளவு நாளா பண்ணாம உங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டதுனாலதான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த கேஸை போட்டு இதுக்கான ஒரு அரெஸ்ட். இது அவ்வளவு பெரிய அரெஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் இதுக்கு அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அடுத்த டைம் பேசுறப்ப ஒரு பயம் இருக்குங்கிறதுக்காக தான் அதை பண்ணிருக்காங்க. அதையே தைரியமா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இன்டர்வியூல ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு கேவலமா இவ்வளவு காலம் இருந்திருக்காங்கன்னு தெரியுது இல்ல. அப்படியே ஓடுறானுங்க, உருள்றானுங்க, தாவுறானுங்க, படுத்தவே ரோட்ல பிறல்றானுங்க, எல்லா வேலையும் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பண்ணுங்கடா, பரவாயில்ல. பொதுமக்களை எதுக்குடா அடிக்கிறீங்க? ஒருத்தருக்கு மருத்துவமனைக்கு போறாரு, ஸ்கூட்டியை போட்டு அடிக்கிறாங்க, அவரை போட்டு அடிக்கிறாங்க, போலீஸை போட்டு தள்ளுறாங்க. எல்லா வேலையும் எதுக்குடா இதெல்லாம் எதுக்குடா பண்றீங்க? கோபத்தையா, போராட்டத்தையா, தனியா உட்காந்து என்ன வேணாலும் பண்ணு, தனியா ஒரு ஓரமா பண்ணி ஏன் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஏன் பண்ற? அது தப்புங்கிறது உங்களுக்கு புரியுதா? பண்ணுங்கிறதுக்காக தான் பண்றது, கெத்த கட்டுறதுக்காக பண்றது. அதுலயும் ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் அப்படி குதிச்சு அந்த பேரிகார்டர் குதிச்சு அப்படி விளையாண்டு குதிப்பாரு.
போட்டு அப்படியே பயங்கர காண்டி போல போலீஸ் பார்த்த உடனே போட்டு ஒரு அடி. சாமி சாமி போல என்னென்ன அடிச்சட்டே நான் பண்றீங்கிற மாதிரி அது போட்டு ஒரு அடியை போட்டு அது என்னடா அடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெறியாளமா ஆகாதாங்க. சுத்தி இருக்கிற போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே வெறியாலும் அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று வைகை ஆற்றை சுத்தம் செய்த போது இதைவிட மோசமான மாசு இருக்க முடியுமா என்று தோன்றியது. ஏன்னா முந்தின நாள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு வைகை ஆற்றை. அதுக்கு அடுத்து ஒண்ணு போட்டிருக்காரு, பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்டிட்டாரு. அங்கிருந்து அழுக்க விட இந்த பேச்சை கேட்கும் போது அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி அதை துப்பி எரிஞ்சிருக்காரு. அடுத்து இன்னொரு சைடு பார்த்தோம்னா 2 சைடு போராட்டம். ஒரு சைடு பார்த்தோம்னா டிவிகே சைடுல பெண்கள் இந்த மாதிரி பெண்களை பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம். இந்த சைடு பார்த்தா டிஎம்கே அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி போராட்டம். இந்த சைடு அந்த சைடு சிரிப்பெல்லாம் பறக்குது. இதுல ஒரு சைடு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அரெஸ்ட் பண்ணது சரிதான், அவர் இந்த மாதிரி கொச்சையா பேசியிருக்காரு, தப்புதான் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா, அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு. இது புரியுதா சில பேர்த்துக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறதே புரிய வரலையா என்னன்னு தெரியல. தண்ணி வரல அப்படிங்கறதோட மீனிங் அது ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தை. டிஎம்கே சைட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, எப்போ உங்க பொண்டாட்டியை பத்தி பேசினப்பயே எதுவுமே பேசல, பட் திரிசாவை பத்தி பேசினவனே வர்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பொண்டாட்டியை பத்தி பேசினது, திரிசாவை பத்தி பேசினது இங்க அது மேட்டர் கிடையாது. என்ன பேசினாரு, என்ன மேட்டரை பத்தி பேசினாரு, அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். அது புரிய வருதாங்கிறது தெரியல. இதுலயும் கம்பேர் பண்ணி அங்க பொண்டாட்டியை பத்தி பேசினப்போ பேசல, இப்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு கண்டென்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பேசினாரு அதுல அசிங்கமா கொச்சையா மீனிங் ரொம்ப கொச்சையா இருக்குங்கிறது தான் இங்க பிரச்சனையே. என்ன பேசினாரு, எதை பத்தி பேசினாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன மாதிரி பேசினாரு இது எல்லாத்தையும் யோசிக்காம எதுக்காக பேசினாருங்கிறத மட்டும் டிபேட் பண்ணா அது வேஸ்ட். இதுல அரெஸ்ட் பண்ணது ஓகேவான்னு பார்த்தோம்னா, சும்மாவே சிஎம் அமைதியா இருக்காரு, எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இவ்வளவு பெரிய சர்ச்சையாகி நேஷனல் மீடியால பேசி எல்லாரும் பேசி இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா எப்படி? அவர் வேற டாக் லெஸ் ஒர்க் மோர்னு சொல்லியிருக்காரு, ஆக்ஷன்ல தான் எல்லாத்தையும் பண்ணுவேங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு பேச்சு வார்த்தை எல்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அரெஸ்ட் போட்டு தள்ளிட்டாரு. சரி, இதுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கண்டனம் தெரிவிச்சுக்கலாம், யாருனாலும் சொல்லியிருக்கலாம். ஏன் அரெஸ்ட் வரைக்கும் போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைட்ல இருந்து ஒரு மீமா தான் பார்த்தேன், ஒரு நியூஸா தான், அதுல கன்ஃபார்ம்டு நியூஸா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. பட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இப்ப இப்படி பேசிட்டாரு, இதை இப்படியே விட்டுறக்கூடாது, ட்ரெண்டிங்கா அப்படியே எல்லாரும் பேசுற அளவுக்கு வச்சுக்க கூடாது. இவர் நீங்க பேசினாருன்னா அடுத்து இன்னொருத்தர் அதே கட்சியில இன்னொருத்தர் பேசுவாரு, அதனால இது இப்படியே விடக்கூடாது. இங்க சுத்தி இருக்கிற பெண்களை எல்லாம் சட்டமன்றத்திலேயே அடுத்து பெண்களை பேசுவாரு. ஸோ இது அப்படியே விடக்கூடாது, தூக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஹேண்டா கொடுத்துட்டாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய அரெஸ்ட் ஒரு ஆப்போசிஷன் லீடர் அரெஸ்ட் பண்றாருன்னா விஜய் இதுல சொல்லாம இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. சும்மா அப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவர் தெரிஞ்சு அவர் பண்ணின விஷயம் தான் இது அரெஸ்ட். பட் இவ்வளவு பேசியும் அவர் சும்மா இருந்தாருன்னா அப்புறம் என்ன, அவர் தான் கவர்மெண்ட்ல இருக்காரு, நான் சும்மா இல்லடா, நான் சரி பரவாயில்ல சொல்லிதான் இவ்வளவு நல்லா விட்டுக்கிட்டு இருக்கேங்கிறத அப்படி சொல்லாம இன்னைக்கு சின்ன சம்பவமா செஞ்சு காமிச்சிருக்காரு. இது பெரிய சம்பவம் பெருசா அவருக்கு தெரியும், இதெல்லாம் அவ்வளவு பெரிய கேஸ் கிடையாது, மெயில் வாங்கி ஈஸியா வந்துருவீங்க, எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் ஏன் பண்ணாங்க, ஒரு பயம் காட்டணும். அப்படின்னா அடங்கி கொஞ்சம் அடங்குவீங்கல்ல, சுத்தி இருக்கிறவங்க அடங்குவாங்கல்ல அப்படிங்கிற அந்த பயத்தை காட்டுறதுக்காக தான் இந்த சம்பவமே. சில பேரு அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படியே உடனே வெளியே அனுப்பிட்டாங்க, நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணது சம்பவம், அப்படி வெளியே கலவரமே பண்ணிட்டோம், எப்படி விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கத்து. இன்னொரு சைடு பார்த்தா நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் இருக்கு, அதனால அப்போசிஷன் லீடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கருத்து. இன்னொன்று பார்த்தோம்னா காலையில இருந்து 12 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ணணும், ஏன் இப்பவே அரெஸ்ட் பண்ணி அதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி காரிட்டு இருக்காங்க. உங்களோட பிளானே அதுதான், இது அரெஸ்ட் பண்ணி உங்களை உள்ள வைக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. நான் அரெஸ்ட் பண்ணணும், கோர்ட்ல நிப்பாட்டணும், ஓட அலைய விடணும், விசாரணை பண்ணணும், வீட்டுல கூட்டிட்டு வரணும், அடுத்த நாள் சட்டமன்றத்துல வச்சு பட்ஜெட் தாக்கலை பத்தி பேசணும். இன்னொரு சைடு சப்போர்ட்டர்ஸ் எப்படி சொல்றாங்க, ஃப்ரீயா எங்க அண்ணன் அப்படின்னு சுற்றுலா சென்றாரு, தாக்கல் நாளைக்குங்கிறனால தடுக்கிறதுக்காக இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு. ஆனா என்னதான் இருந்தாலும் உதயநாள் என்ன நெகட்டிவா இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு போய் அரெஸ்ட் பண்ணாலுமே அவருக்கு பயங்கர பாசிட்டிவ் தான். இது மூலமா ஒரு கூட்டம், ஒரு பரபரப்பு, ஒரு பேச்சுகள், இத்தனை பேச்சுகள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு சைடு அவரோட பேச்சு இருந்துகிட்டே, ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கெட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு, வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி.
ஏய் தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு பெயில் வாங்கி இப்படி வெளியே வந்துருவீங்க, அப்படி வந்து சாயங்காலம் நைட்டுக்குள்ள வெளியே வந்துருவீங்க, டாட்டா காமிச்சிருவீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தெரிஞ்சாலுமே அந்த அரெஸ்ட் பண்ணி அந்த நிமிஷம் உட்கார வச்சு அப்படி சுத்தி அலைஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போனாங்களா, அதாங்க மேட்ரு. இப்போ உட்காந்து அதை கட்டிட்டு இருந்தாரு, வாய்ஜெய் அப்படி இப்படி கட்டிட்டு இருந்தாரு. இல்ல வந்து இப்ப உங்க யாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ண முடியாம இல்ல, பல பேர் பேசுறவங்க அரெஸ்ட் பண்ண முடியாம இல்ல. ஒரு லிமிட்டை தாண்டி ஓவரா கொச்சையா ஏதாவது ஒண்ணு பேசி இறங்குனீங்கன்னா சம்பவத்தை செஞ்சு விட்டுருவோங்கிற ஒரு செய்கைக்காக தான் இந்த சம்பவமே. ஸோ பேசுறப்ப ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்டினீங்கன்னா அப்புறம் முடிச்சு விட்டுருவாரு. பண்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. தெரியுது இல்ல, ஆப்போசிஷன் கட்சி இத்தனை பேர் சப்போர்ட், வெளியே எவ்வளவு பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு வெடிக்க அங்கங்கன்னு சப்போர்ட் வருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த சம்பவத்தை உடனே இப்படி சுழற்றுறது கூட பண்ணியிருக்காருன்னா நீங்க எல்லாம் ஏமாத்துறோம். உங்களை அரெஸ்ட் பண்ணா அவங்க அப்படி வந்து அப்படி கூட்டத்தை கூடி எவ்வளவு பேரு என்ன பண்ணிட போறீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கங்க. இதுக்கே அஞ்சாத மனுஷன் இதை பண்ணணும்னா ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, செஞ்சு விட்டு போயிடுவாரு. அரசியல் ரீதியா என்ன வேணாலும் பேசுங்க, பிரச்சனை இல்லை. கரெக்டா பேசுங்க, என்ன வேணாலும் பிரச்சனை இல்லை. யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. பண்ணிட்டு அசிங்கமா கேவலமா கொச்சையா இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறவங்களுக்கு இது ஒரு பாடம். இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடுக்கே இது ஒரு பாடமா கூட வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, டிவிகே சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனி மனித நபரா இருந்தாலுமே சரி, யாரையுமே தப்பா பேசுறது, அசிங்கமா பேசுறது, கொச்சையா பேசுறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நீங்க சப்போர்ட் பண்றவங்களாம் அவங்க கேவலமா பேசினாலுமே எப்படி பேசணுங்கிறது ஒண்ணு இருக்குது இல்ல. நீங்க பாட்டு கேவலமா திட்டி அசிங்கமா திட்டி அவன் குடும்பத்தை இழுத்து இதை இழுத்து அதை இழுத்துன்னு பேசுறதுக்கு நீங்க டீசெண்டா பேசுங்க, டீசெண்டா கேள்வி கேளுங்க. அவன் பேசினாங்கிறதுக்காக உடனே வந்து உனக்கு எந்த மாதிரி சொன்னா நான் புரியும் சொல்லி நம்ம தரத்தை நம்மளை தாழ்த்திக்கணும். அந்த மாதிரி அசிங்கமா பேசாதீங்க. இதுல காயத்ரி ரகுராமன் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசினது எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரியல, அவர் பேசினதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஒரு கமெண்ட், அக்கா உனக்கு நிறைய தண்ணீர் வரும் போல காவேரியில இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டாப்ல. போட்ட உடனே அக்கா கமெண்ட் பொறுக்கி உன்னதான அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பார்த்தோம்னா ஒரு வழியா அக்காக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு போல, ரியாக்ஷன் வந்துருச்சு. இப்ப இதே விஷயத்தான் உதயநிதியே சொல்லியிருந்தாரு. அப்போ உங்களுக்கு புரியல, இப்போ இந்த கமெண்ட் போட்டோட உங்களை வேண்டாம் அரசு பண்ணு சொல்லி கோவம் வந்துருச்சா. இன்னொரு மீன் பார்த்தேன், குருவி படத்தோட ஹீரோயினை குருவி படம் ப்ரொடியூசர் தப்பா பேசுனதுனால குருவி படத்தோட ஹீரோ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எங்க இருந்தனால இவ செய்யறேன், இங்கிருந்து எங்கடா புதுமைப்படுத்தீங்களா கொண்டு போய் கனெக்ட் பண்ணீங்க, 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. இதுல ஒரு போர்ஷன் பார்த்தேன், அந்த வீடியோ வந்து இப்பதான் அடி வாங்கியிருக்காங்க, மறுபடியும் திரிசா பூசணி கண்டிக்கணும்னு சொல்லி ஒரு சிஎம் போய் இப்படி வந்து பேசலாமா. முதல்ல நிவேதா பூசணை கண்டிங்களா. ஐயோ இவங்க பண்றது இருக்கு என்னது, நீங்க ரிவெஞ்சுக்கு வந்து திரிசா புருஷன் சொன்னாங்க, நீங்க உடனே நிவேதா புருஷன் சொல்லி கிண்டல் பண்ணுவோம். எல்லாமே அது வந்து பண்ணக்கூடாதுதான். நீங்க அப்புறம் அதையே திருப்பி வந்து பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி நல்லாவா இருக்குது. ஸோ இப்படி வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து சூப்பரான சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து கதறு ஒரே அளவுரை நாடகங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து சமர்மெண்டா ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்துதான் நாளைக்கு தான் சட்டசபை வந்து ஓப்பன். ஸோ அங்க இன்னும் நிறைய பல சம்பவங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்னன்னா அடுத்த நாளைக்கு இன்னும் நாளைக்கு என்னென்ன சட்டமன்ற சம்பவம் இருக்குன்னு நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.